ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் மூணாறில் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க, வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, ரோஸ் கார்டன்ஸ், ஹார்ஸ் ரைடிங், எலிஃபென்ட் இது ரைட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மூணாறில் பார்க்க போகிறது மூணார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பஜார் தாங்க. ரொம்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா சும்மா கஜ 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 கஜன்னு அப்படி சும்மா ஜெகஜோதியாக இருக்குங்க. ரஸ்ஸான ரஸ்ஸு இந்த கடைகளில் கூட்டம். இது சீசன் அப்போ மட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கடைக்காரங்க சொல்கிறாங்க எல்லா டைமும் இந்த லைன் பஜார் அப்படி தாங்க இருக்கும். இங்கே மளிகை கடை, துணி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, சாக்லேட் கடை, விதவிதமான டீ தூள் கடை, நகை கடை, எல்லா கடைங்களும் இந்த லைனில் இருக்குதுங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோர்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அது பட்ஜெட்டுஃபுல்லாக இங்கே கிடைக்குங்க. நீங்கள் நம்பி வரலாம். இங்கே எந்த விதமான ஏமாற்றமும் கிடையாது. ஆனால் பொருட்கள் வாங்கிட்டு பத்திரமா நாம தாங்க எடுத்துகிட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா டீ தூள் கடைங்க, அப்பாஸ் பாய் கடை. நான் இங்கே தான் கொஞ்சம் டீ தூள் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லி ஊருக்கு போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாக்லேட் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ 100 ரூபா சாக்லேட் இருக்குது. அதே 1/4 கிலோ சாக்லேட் 200 ரூபாய்க்கு இருக்குது. வாயில் போட்டோடனே கொஞ்ச நேரத்துலையும் கரையுது, வாயில் போட்டால் 15 நிமிஷத்துலையும் கரையுது. காசுக்கு தகுந்த பணியாரம் தாங்க கிடைக்கும். அதுக்குண்டான சாக்லேட் நம்ம வாங்கிக்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி துணி வாங்கலாம். நிறையா காசு இருந்ததுன்னா அப்படியே கொடுத்து கூட வாங்கலாம். அது நம்முடைய விருப்பங்க. சாக்லேட்டில் வெரைட்டி ஆஃப் கலர் இருக்குது. பட் வெரைட்டியில் கலர் நம்ம எடுக்காமல் ஒயிட் அண்டு ப்ரௌன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது. ஆனால் சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தாங்கும். பட் வெயில் அதிகமாக தான் நீங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளா வந்த உடனே நேந்திரமலை சிப்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். இது வாங்கலான்னு போனேங்க. இதுவும் பார்த்தா எல்லாம் விலை ஜாஸ்திங்க. 1/4 கிலோக்கு எது எடுத்தாலும் சரி 100, 150, 200 இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட்டு ஃபுல்லாக சும்மா கஜ கஜ கஜன்னு இருக்குது. எங்கே போய் எந்த பொருள் வாங்குறதுன்னு சொல்லி மனசு அலையாக அடிக்குது. ஆனால் காசு தான் நிறையா வேணும். சரி, சைடில் இருக்கிற துணிக்கடையிலே எதை வாங்கலான்னு போனேன். பையனுக்கு ஒரு கேப் வாங்கலாம் அப்படின்ட்டு. அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் விலையை குறைச்சி கூட தராங்க. ஏன்னா ரோட் சைடில் இருக்க சின்ன கடைங்க தான். இங்கே மங்கி குல்லா, இங்கே ஸ்வெட்டரு, மஃப்ளரு, ஜர்க்கின்னு, ரெயின் கோட் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான துணிகளும் இங்கே இருக்குது. இதாங்க பஜாருடைய ரோடு. அப்புறம் பக்கத்துலேயே மீன் கடை இருந்துச்சு. மீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். அவங்க ஐஸ் கட்டியில் போட்டு சும்மா நிறைச்சி வச்சுருந்தாங்க. நமக்கு எந்த மீன் வேணுமோ செலக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா உடனே கட்டிங் அண்ட் வெட்டிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இது முக்கியமான ரவுண்டானாங்க. இந்த ரவுண்டானா கிராஸ் பண்ணி தான் நீங்கள் மூணாறில் எந்த இடத்துக்கும் போக முடியும். நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் எங்கே போகிறதுனாலும் இது கிராஸ் பண்ணி தான் போகணும். இதுக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. சரவணபவன் இருக்குது, வெஜிடேரியன், அப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல் தாங்க நான் எப்பயுமே ரெகுலராக சாப்பிடுவேன். நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆகும். ஒரு பரோட்டா பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். நான் ஒரு 3 பரோட்டாவும் ஒரு தோசை சொன்னேன். அந்த ப்ளூ சட்டைக்கார அண்ணன் எடுத்துகிட்டு வந்துன்னு இருக்காரு. அவர் வந்தவனே சால்னா ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த குளிருக்கு அந்த சூட்டுக்கு சும்மா பரோட்டா பார்த்தீங்கன்னா சும்மா சலுக்குன்னு இறங்குதுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பரோட்டா தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவோம். அது நம்ம ஒரு பழக்கமே அப்படி தான். நம்மளாம் அதே சாப்பிட்டு பழக்கமான ஆள். வேறு எதுவும் சாப்பிட விருப்பம் இல்லை. இங்கே நிறைய லாட்ரி சீட் கடைங்க இருக்குதுங்க. லாட்ரி சீட் வாங்கினா அப்படின்னா கோடீஸ்வரம் வாங்கலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கோடியில் ஒருத்தனுக்கு தான் ப்ரைஸ் சொல்லுவோம். மீதி இருக்கிற 9,99,000 பேருக்கு எந்த விதமான பரிசுகளும் கிடைக்காது. அவனுங்களாம் தெருக்கோடிக்கு தான் வருவாங்க. அதனால் லாட்ரி சீட் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஒரு சூதாட்டம், அது ஒரு ஏமாற்றம். இது உடனடியாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி தப்பான முடிவு எடுக்கிறது. இஸ்லாமும் இதை அதிகமாக தடுக்குது. தயவு செய்து யாரும் லாட்ரி வாங்கி ஏமாறாதீங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதை விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஒரு சில பேருக்கு பரிசுகளும் விழுவுது. ஆனால் இருந்தாலும் உழைக்காத காசு என்னைக்கு நிலைக்காது. உழைச்சி சம்பாதிப்போம்.